ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ காணாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இது நான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சொல்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டிப்ஸு. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு யாருக்காவது 7:30 நடக்குது. 7:30னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 7:30 நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையாகும். உங்களுக்கு புரியுதா? அவங்க மூலியமாக அப்படியே அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது, அடி விழுகும். இப்போது எனக்கு நல்லா இருக்கு கடகராசி, ஓகே. என் பொண்ணுக்கு மேசராசி, 7:30 ஸ்டார்டிங். கும்பராசி என் வீட்டுக்காருக்கு 7:30 எண்டிங். மொத்தம் 2 7:30, ஓகே. அப்போது ஒரு வீட்டில் 2 7:30 வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கணும்? வாயை மூடி இருக்கணும். ஆனால் என் வாய் சும்மா இருக்குமா? கடகராசிக்காரங்கனாலே பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்ன சொல்கிறது, சந்திரனோட ஆதிக்கனால நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி. அப்போது 2 7:30 ரெண்டும் சேர்ந்துச்சு. என் வாய் சும்மா இருக்காதா? என் வீட்டுக்கார் ஏதோ ஒரு வாயை விட, அப்போ ஒரு ஃபோன் கால் வர, அப்போ நான் வாயை விட அடி விழுந்தது யாருக்கு தெரியுமா? எனக்கு. மொத்தத்தில் ரகலையாக ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணும்? 7:30 நடக்குதுன்னா கூட இருக்கிறவங்க பொறுமையாக போகணும், புரிஞ்சுட்டு கால சூழ்நிலையை. இது எனக்கு இப்போ அடி விழுந்து தான் புரிஞ்சிருக்கு. உங்கள் வீட்டில் யாருக்காவது 7:30 நடக்குதுன்னா கூட இருக்கிறவங்க தான் பொறுமையாக போகணுன்றத எனக்கு அடி விழுந்து பெரிய பிரச்சனையாகணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் புரிஞ்சுக்கணும். வீட்டில் நிம்மதியாக போயிடணும்னு வச்சுக்கோங்களேன். கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படி இருக்குன்னா கோயிலுக்கு போயிட்டு எண்ணங்களை கூட இருக்கிறவங்க, அந்த 7:30 கூட இருக்கிறவங்க வெளியில் போய் கோயில் போயிட்டு நல்லபடியாக அதை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே அப்படி சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்க தன்மையாக போகணும். ஏன்னா 7:30 என்ன பண்ணணுன்னே சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நம்ம தான் பொறுமையாக போய்க்கணும். நல்ல டிப்ஸ் தானே, ஃபாலோ பண்ணுங்கள்.